Hi friends, welcome to Sindhu's Arun Vlog channel. Today பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சின்ன ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்லேண்ட் அண்ட் லிடில் அதுக்கு வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் வீக்லி பர்ச்சேஸ் வருவோம். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இது. எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்திருக்கோம். வாங்க நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், எப்படி வந்து க்ரோசரிஸ் எல்லாம் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு லிடில் பார்க்கலாம். லிடில் போனதுக்கப்புறம் ஐஸ்லேண்ட் போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். Quanto deriva de obra? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்தோடனே வரக்கூடிய இடம் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம ஊர் பேக்கரி மாதிரி என்னன்னா லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னு வைங்களேன். இங்க வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வயிற்றை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போய் கிராசரி ஷாப்பிங் எல்லாம். ஆமா, என்ன வாங்குறீங்க அருண்? டோனட்ஸ் இருக்கு, மஃபின் இருக்கு. சாரி, நோ வரிஸ், நோ இட்ஸ். நான் வந்து ஒரு சாக்லேட் டோனட். உனக்கு சாக்லேட் டோனட் எடுக்கிறதா? எனக்கு சாக்லேட் டோனட். ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39p அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 ரூபா நம்ம ஊரில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கம்மி தான். வேற என்ன வேணும்? நான் வந்து இது ஒன்று எடுத்துக்கிறேன். என்னது? ஆல்மண்ட் எக்கு, ஹசல்நட். ஓகே, இது ஒன்று எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ள ஹசல்நட் சாக்லேட் இருக்கும் உள்ள, அதனால இது ஒன்று எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஊர் இது வந்து பன்னு மாதிரின்னு வைங்களேன். இது ஆரஞ்சா லெமனா? ஆரஞ்சு. ஒரு பனானா எடுங்க. கேர்ஃபுல். சாரி. ஒன்று எடுத்துக்கிறேன். இதெல்லாமே வந்து ஃப்ரூட் செக்ஷன். இங்கே பாரு, இது என்ன, இது எவ்வளோ பெரிய ஆரஞ்சு இருக்குன்னு பாரு. இது ஆரஞ்சு தான் போட்டிருக்காங்க. ஆரஞ்சா என்ன இது போட்டிருக்காங்க? சட்சுமாஸ். சட்சுமாஸ் அப்படின்னா என்னன்னு தெரியல. இது ஆரஞ்சா சட்சுமாஸான்னு தெரியல. இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஓகே, கோ. நம்ம ஊர் மாதிரி தாங்க, எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே அவைலபிள் தான். பட் என்னன்னா ரொம்ப காஸ்ட்லி, அது மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே இங்கே அவைலபிள். மஷ்ரூம்ஸ் வேணுமா அருண்? மஷ்ரூம்ஸ் எனக்கு இந்த அவகேடோஸ் எடுத்துக்கலாமா? ரெண்டு எடுத்துக்கலாம். அவகேடோஸ். கீரை ஆஸ்திரேலியா சிப் இருக்குங்க. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இது என்ன ப்ரைஸு? ப்ரைஸ் வந்து 139. 1.39. ஓகே தானே? எல்லாமே ஸ்பினச், அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இதுதான் இருக்குது. இது பாத்தியா ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தாங்க ஜாஸ்தி. சூஷி
இது வந்து ரைஸ்ல மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் வித் சால்மன் இங்க போட்டிருக்காங்க. சிக்கனு, சால்மன், சுருமி அப்படின்னா என்னன்னு தெரியல. ஃப்ரோசன் எதுவுமே நம்ம வாங்க போறது இல்லை. இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். ஃப்ரோசன் சிக்கன், ப்ரான்ஸு, பீட்சாஸ். இவங்க இங்க பாரு, இவங்களை காமிய இங்க வெள்ளைக்காரங்களாம் நிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் வெள்ளைக்காரங்க எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களே கிடையாது. வேற வேற கண்ட்ரிஸ், யூரோப்பியன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் வெள்ளைக்காரன் நியூஸ்ல சொல்லுவோம் இல்லையா, பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ் பேசுவாங்க. நமக்கு புரியாது என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. நிறைய பேருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷே வந்து பேச மாட்டாங்க. ஆனா வெள்ளையா இருப்பாங்க. இதுல எதுவும் வேணாம்ல. இதெல்லாம் சாசேஜ். பட்டர் வாங்கணும் அருண். பட்டர் பட்டர் எங்க இருக்கு? இது சீஸ். இங்க இருக்கிறதெல்லாம் சீஸஸ். என்ன இத்தனை வெரைட்டி ஆஃப் சீஸ் வச்சிருக்கானுங்க, என்னன்னே தெரியல. நீங்க கேட்ட பட்டர் வந்து இங்கதான் இருக்கு வரும். எங்க இருக்குன்னு பாருங்க. பட்டர் ஐட்டம்லாம் இங்க இருக்கு. இது என்னது? இது பத்தியா ஸ்ட்ராபெரி ஹாட் யோகர்ட். ஸ்ட்ராபெரி யோகர்ட் இது வேணுமா? எனக்கு வேணாம். குளிர் அடிக்குது. ஃப்ரோசன் ஏரியா சீக்கிரமா காலி பண்ணிடலாம். பயங்கர குளிருது. இங்க இருக்கு பட்டர். பட்டர் இதுதான் சொன்னேன். அன்சால்டட் பட்டர் பிரிட்டிஷோட. ஒன்று போதும் இல்லை, ஒன்று ஜாஸ்தி. ஒன்று போதும். 250 grams. இதெல்லாம் ஜூஸ். இங்க எல்லாமே மில்க் இருக்கு. இது பாருங்க, நம்ம ஊர்ல மாதிரி மில்க் வந்து பேக்கெட்ல இங்க கிடைக்காது. கேன் தான் வாங்கிட்டோம். நான் மில்க் எடுக்கல, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இங்க கேன்ல தானே மில்க், நம்ம ஊர்ல பாக்கெட்ல தானே மில்க். நான் காலையில தான் மில்க் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம மில்க் வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ், பீட்சாஸ், வெஜ் மிக்ஸ் வேணுமா? எல்லாமே இருக்கு. வெஜ் மிக்ஸ். என்ன மிக்ஸ்? வெஜிடபிள் மிக்ஸ் இருக்குல்ல. வெஜிடபிள் மிக்ஸ் நம்ம வீட்ல ஆல்ரெடி இருக்கு. அதுவே நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். வேணாம்ல? வேணாம். வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கா பாருங்க. ப்ரோக்கலி இருக்கு. ப்ரோக்கலியும் நம்ம சாப்பிடல, அப்படியே தான் வச்சிருக்கோம். சரி வேணாம். ஓ ஐட்டம் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் வேணும். எல்லாமே ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம் வேணும்? அது எனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை இது எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் ப்ரீமியம் ஒன் எவ்வளோன்னு தெரியல. இது ஏதோ இந்த பூவோட ஃப்ளேவர் இருக்குது. என்ன ஃப்ளேவர்னு தெரியல, என்ன பூன்னு தெரியல. இதோட தான் வரும் வெனிலா ஃப்ளேவர். பட் இங்கே வெனிலா ஃப்ளேவர், பட் இது இந்த இதோட இதுதான் வரும். அது வேண்டாம். அப்போ எப்பவும் போல நான் சூஸ் பண்ற சாக்லேட்டே வாங்கிக்கலாமே. ஐஸ்கிரீம் கோன் சாக்லேட் மின்ட் ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர்?
எத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்கானுங்க. இன்னைக்கு இதை சூஸ் பண்ணிடுவோம். ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் இங்கே போட்டிருக்கான் பாரு, 6 பீசஸ் இருக்கும், 2.65 போட்டிருக்கான். ஆல்மண்ட் ஐஸ்கிரீம்ஸ். ஆமாம், அது நல்லா இருக்கும். அவ்வளோதானே. இங்க எல்லாமே வந்து பீட்சாஸ், ஃப்ரோசன் ஃப்ரைஸு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பீட்சாலாம் இது வேணவா? நமக்கு பீட்சாலாம் ஐஸ்லாண்ட்ல இருக்கு. அங்கதான் வந்து மிடில் விட ஐஸ்லாண்ட்ல தான் வந்து பீட்சாஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பரா இருக்கும். அதனால நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம். பீஸ் இருக்கு, மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இங்க பாரு, இது எடுத்துக்கலாமா? 100% சிக்கன் பிரஸ்ட் டிப்பர் எடுத்துக்கலாமா? பர்கர், ப்ரான்ஸ் உன்னோட ஐட்டம். எஸ், என்னோட ஐட்டம் ப்ரான்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் அதையும் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கினோம்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்து தாங்க வாங்கணும். அது ஒரு பெரிய விஷயம். இங்கே இது ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கு. ஆனால் அது நம்ம ரெகுலராக வாங்குற ப்ரான்ஸ் மாதிரி இல்லை. இந்த ப்ரான் எடுத்துக்கலாம். இது இதோட எக்ஸ்பைரி இதுவும் ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஐட்டம் வந்து நமக்கு டேட்டு, இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்னா எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் தான் நம்ம பார்க்கணும். ஃப்ரோசன் ஐட்டம்ஸில், ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸில் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி மீட்டு இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். அப்படியா? ஆனால் அது ஃப்ரோசன் தான் நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரோசன் வச்சுருக்காங்க. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே வேணாம். இங்க நமக்கு எதுவுமே வேணாம். ஜஸ்ட் என்ன இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். சாரி, லிமிட்டட் ஆஃபர்ஸ். அருமையில ஸ்நாக்ஸ் எதுவுமே உங்களுக்கு வேணாமா? ஸ்நாக்ஸ் எதுவுமே வேணாமா? இல்ல அங்க அந்த பக்கம் போய் நெக்ஸ்ட் ரோல போய் வாங்கிக்கலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம், இந்த மேட் அது இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஐட்டம் இதெல்லாம். அருண் ஸ்லோவா போங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க, ஸ்லோவா போங்க. இல்ல ஸ்லோவா தான் போறவா. நான் அதை சீக்கிரமா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. லாண்ட்ரி உங்க காட்டுங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டி, மெடிசன், லாண்ட்ரி. ஆமாம், இங்கே வந்து யூஸ்வலாக இந்த இதில் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு இங்கே மெடிக்கல் ஷாப்பில் வாங்குற மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் கிட்ஸோடது ஃபுல்லாக. கிட்ஸோட ஜூஸஸ்ஸு, இது ரைஸு, இங்கே பாருங்க. எல்லாமே கிட்ஸ் ஐட்டம் தான். ஷவர் ஜெல்லாம் இங்கே இருக்கு. ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ், இதெல்லாம் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே வந்து 50p 60p இதுலேருந்தே இருக்கு. முக்கியமான இது வந்து இங்கே தான் இருக்கு பாருங்களேன். இந்த ஐட்டம் எல்லாமே. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்க, இது எல்லாமே விட்டமின்ஸ். நம்ம ஊரில் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை. அதனால் விட்டமின் டி நம்ம ஊர்லேயும் இருக்குது இந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப்பில் தான் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல், இது எல்லாமே பேராசிட்டமல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
ஒரு ஆள் ஒரே ஒரு டப்பா மட்டும்தான் வாங்க முடியும். அது வந்து ஒரு 10 இது இருக்கும். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே அதே தான். லாண்ட்ரி லிக்விட்ஸ் நிறைய வெரைட்டிஸு, இங்கேயும் அதே வெரைட்டிஸ் தான் இருக்கும் பாருங்கள். சேம் அதே தான், கொஞ்சம் தான் இது பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கும். பெருசாக ஒன்றும் இதில் இல்லை. இது வந்து பெட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட ஃபுட்டெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் இது என்னது? ஒரிஜினல் ஹனியா? இதெல்லாம் ஒரிஜினல் ஹனியா? ஆமாம்மா, இதெல்லாமே ஒரிஜினல் ஹனி தான். இத்தனை வெரைட்டி ஆஃப் ஹனிஸ் இருக்கு. We're opening checkout 1. Don't forget to scan your digital Lidl Plus card. பார்த்தீங்களா, இவ்வளோ வெரைட்டிஸ் ஹனி ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் இருக்கு. 145 75 தான் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியா? ஆமாம், எவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்குறோமோ அந்த அளவுக்கு தான் இங்கே குவாலிட்டி இருக்கும். உங்களோட ஐட்டம் ஏதாவது இங்கே இருக்கா? என் ஐட்டம் இந்த கப் கேக் தான் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் இருக்கு இங்கே. சாக்லேட் தோசை. சாக்லேட் தோசையா? நாங்கள் வச்ச பேர் வந்து இதுக்கு சாக்லேட் தோசை. பார்த்தீங்களா, தோசைக்குள்ள சாக்லேட் வச்சு தந்துருப்பாங்க, அவ்வளோதான். இது வேணா ஒன்று எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். இந்த ஐட்டம் இங்கே இருக்கு. கேக்ஸு. அப்படின்னா என்னது? பிரெட் ஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியலையே, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. புதுசாக இது அருண் நீங்கள் காட்டுங்களேன். ஓட்ஸ் மிக்ஸு. நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கிக்கவா? கார்ன்ஃப்ளெக்ஸா? ம். சரி, இது ஹனி கார்ன்ஃப்ளெக்ஸ். ஹனி கார்ன்ஃப்ளெக்ஸா? அங்கே இருக்கிறது ஹனி கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒன்று வாங்கியாச்சு. எவ்வளோ போட்டிருக்காங்க? 100 ரூபா தாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ தெரியல. இங்கே இருங்க, நம்ம ஊர் மில்க் பிக்கிஸ் சாக்லேட் இருக்குல்ல, இந்த மில்க் பிக்கிஸ் சாக்லேட்டுங்க, நம்ம மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டு அதே மாடலில் இவங்க ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இதில் வந்து பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டுன்னு நினச்சிக்குவோம், ஆனால் அது கிடையாது. இதெல்லாம் பிஸ்கெட்ஸ். இந்த சைடில் ரைட் சைடில் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ். இந்த சைடில் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளெக்ஸு. பாருங்க கேண்டீஸ், எத்தனை கேண்டீஸ், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேண்டீஸ். நம்ம ஊரில் கிடைக்கிற மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி ஜெல்லி ஆக்கிட்டானுங்க. அதே ஃப்ளேவரில் போட்டு ஜெல்லி ஃப்ளேவர். ஜெல்லிலேயே எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு பாருங்க. இது பாருங்களேன் இருக்கு. இது பாருங்க, யாரோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க போல் இருக்கு. போயிட்டாங்களாட்டு இருக்கு. அதை எடுத்து அங்கேயே வச்சுருங்க. அச்சோ, நம்மள பிடிச்சிக்குவாங்கப்பா. இது பாருங்க, யாரோ ஓப்பன் பண்ணி இங்க இருக்கிற இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி யாரோ வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இந்த கிட்ஸ் பண்ற வேலை. குழந்தைங்க, இங்க இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச குழந்தைங்க. இங்க பாருங்க, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கே சாக்லேட்ஸ் தாங்க ஃபேமஸே. ஆனால் என்னன்னா, நம்ம ஊரில் டைரி மில்கெல்லாம் வந்து சேம் 150 ருபீஸு 100 ருபீஸு இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து வெறும் 99p போட்டிருக்கு. நம்ம ஊருக்கு வந்து 99 ருபீஸு. ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. சேம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே 99pங்கிறது பெருசாக தெரில இல்லையா? அங்கே தான் சாக்லேட்ஸ் இருக்கு. இங்க இருக்க வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் பாருங்க. கிட்கேட், மார்ஸ், ப்ரூனோ. இதுல என்ன விஷயம்னா, கிட்கேட்ல நம்ம ஊர்ல ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கு.
அந்த க்ரன்ச்லாம் சொல்லுவோம், க்ரன்ச்சி பாருங்க இது பாருங்களேன். ஆனால் இதில் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது பாருங்க. இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது, You want a இது chocolate? ஒரு ஃப்ளேவர் இருக்குது, What do you want? இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அருண் நம்ம ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம். கிட்கேட். கிட்கேட்டா? ஆ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த சாக்லேட் தானே, சாக்லேட் பார் வேப்பரும் கிட்கேட் இது எடுக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கலாம். சாக்லேட்ஸ் இங்கே வாங்கினது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட்ஸ் எடுக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க போலாம். எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸு. Yeah, got your cheap. 9 bars இருக்குது. இது எத்தனை? 9 bars. பாருங்க சாக்லேட். Yeah, alright, nice one. டைரி மில்க். Tell இங்கே number 3, வெஜிடபிள்ஸு, பீட்ரூட் பீட்ரூட் எடுத்துக்கலாம். எவ்வளோ போடுறது? 89. 89p. இல்லை இது குக்கும்பர் 89. இது எவ்வளோன்னு தெரியல. பீட்ரூட் மேல இருக்கிறோம் அதோட பிரைஸ். எங்கே இருக்கு? சம்திங் அரௌண்ட் 1 pound ஓகே எடுத்துக்கோ. 50 அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ பீட்ரூட் பாருங்க, எவ்வளோ பீட்ரூட் 150 rupees இந்த மாதிரி இருக்கும். டொமேட்டோஸ் இருக்கு அருண், வேணாம். டொமேட்டோஸ் நாட் ரெக்வயர்ட். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாருங்க செல்லரி. இது நான் ஆக்சுவலி ஒரு டைம் வாங்கி இது டேஸ்ட் பண்ணேன். இதுக்கு ஒரு சாஸ் மாதிரி ஒரு மயனேஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப். நம்ம ஊர் வெஜிடபிள் ராவா சாப்பிட்ற மாதிரி இங்கே இது தக்காளி, சின்ன தக்காளி. டொமேட்டோஸ் எல்லாம் வந்து டொமேட்டோஸ் 2 ஃபேமிலி டொமேட்டோஸ் 2 pound. ஆமாம், 2 pound லைக் 200 rupees. இது கலராக இருக்குது. இதுவும் தக்காளி தான். அது என்ன டொமேட்டோ சொல்லுவாங்க அருண்? குட்டி குட்டியா இருக்குல்ல, அது என்ன டொமேட்டோ? அது தெரியல, டொமேட்டோவா? அது தெரியல என்ன டொமேட்டோ. நம்ம ஒரு டொமேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ வேணுமா? அங்கே இல்லை, ஸ்வீட் பொட்டேட்டோ அங்கே இல்லை. இங்கே போட்டிருக்காங்க ஸ்வீட் இல்ல பொட்டேட்டோ. இல்ல அது ஸ்வீட் பொட்டேட்டோ. லாஸ்ட் டைம் இப்படி தான் வாங்கி waste ஆச்சு. இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஆனியன்ஸ் வேணும். ஒயிட்டு, இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ரெட்டு. ஆனா நான் எப்பவுமே ஒயிட் ஆனியன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ரெட் ஆனியன் தான். ஏன்னா ஒயிட் ஆனியன் வேகவே மாட்டேங்குதுங்க. ஒரு தானே ஒன்று எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்ல உள்ளதை எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் எங்கே போய் பார்க்குறது? மீடியம் சைஸ். இது ஒரு பேகு 95 rupeesங்க. ஆனால் இதோட குவாலிட்டி பாருங்கள். ஆனால் உண்மையாலுமே வந்து நம்ம ஊரில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து இதோட குவாலிட்டி தான் இதுக்கு ப்ரைஸ். பாருங்க, இது சின்னது, இது சும்மா 3. ரெட் ஆனியன் இது 89. இது வந்து பார்த்தீங்கன்னா 95 பைசா. 95 பி. பாருங்க 2 4 6 இருக்கு. இதில் 3 இருக்கு. 3 89 தான், 6 95. எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இங்கே பார்த்தீங்களா நம்ம ஊரில் கிடைக்கிற வெங்காயம். இது என்ன நான் பார்த்ததே கிடையாது, நம்ம ஊர்லேயும் பார்த்ததில்ல. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. இது சின்ன வெங்காயமா என்னன்னே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று என்னமோ வேற கண்ட்ரி ப்ராடக்ட் அருண். இல்லை, இது ஆனியன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. கேரட்டு கேரட் இருக்கு. இந்த ஒரு பேக்கெட் கேரட் 65 rupees. ஓகே நாங்க ஒர்த் இது ஆக்சுவலி இல்ல. இது எடுக்கிறியா? காலிஃப்ளவர் வாங்கலாமா இல்ல பீஸ் பண்ண காலிஃப்ளவர் வாங்கிக்கலாமா? என்ன எதாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை நம்ம பீஸ் பண்ண அவ்வளோதான். அந்த ரெட் கேபேஜ் கூட இருக்கு. அவ்வளோதான். கியூக்கும்பர்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற வெஜ்ஜீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இங்கே லிடில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுக்கான ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். போய் பில் போட்டுடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பில் போடுறதும் அவங்க பில் போட்டு கொடுப்பாங்க, அதுவும் இருக்கு. செல்ஃப் பில்லிங்கும் இருக்கு. நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். செல்ஃப் பில்லிங்னா டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? செல்ஃப் பில்லிங் பண்ணலாமா இல்லை இங்கே பண்ணிக்கலாமா? ஆனால் இங்கே கம்மியாக பேர் தான் இருக்காங்க, இங்கே பண்ணிக்கலாம். இங்கே கம்மியாக தான் இருக்காங்க, இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாமா? செல்ஃப் பில்லிங் ஓகே, எடுத்து வைக்கிறீங்களா? வெயிட் பக்கத்தில் வச்சு தரேன், கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன். ஓகே, இப்போ பில் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம வந்து ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். மந்த்லி ஒன்ஸ் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. ஸோ பார்ப்போம். இது வந்து பேங்க் ஹாலிடே, அதனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. பேக் இருக்கா? அந்த பேக் ட்ராலி வேணுமா? இல்லையே நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ 28.56னா எவ்வளோ வரும்? என்ன எவ்வளோ? 2000 2856 rupees. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து மண்டே வரமாட்டோம். இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு வந்து பேங்க் ஹாலிடேங்க. அதனால வந்து சரி குயிக் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் மண்டே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வந்திருக்கோம், அவ்வளோதான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மி, ஏன்னா இந்த வாரத்துக்கு உண்டான ஐட்டம் மட்டும் வாங்கிடலாம் குயிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்து லெடில்ல முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஐஸ்லாந்து போகலான்னு பிளான் பண்ணோம். பட் என்னன்னா இங்கே எல்லாமே வந்து வாங்கிட்டோம். ஐஸ்லாந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐஸ்லாந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சிந்து அருண் வ்ளாக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, see you in the next video. Bye.